விழுப்புரம் மக்களே, இது விழுப்புரத்தின் நம்பர் 1 டீலர் மகாலட்சுமி குழுமம் வழங்கும் நம் ஜெயேந்திர பள்ளியின் தமிழ் மொழியோடு விளையாடு சொல் விளையாட்டு நிகழ்வு பருவம் 2. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் கலர்ஸ் வியர் யோர் ட்ரீம்ஸ், ஸ்வர்ணாலயா தங்கம் வெள்ளி வாங்க ஸ்வர்ணாலயா வாங்க, கிராண்ட் குபேரா பைசைக்கிள், போஜ்னாலயா co-presented by கிரீன்ஸ் மற்றும் என்டர்டைன்மெண்ட் பார்ட்னர் ஜனாஸ் தி சினிமா வேர்ல்ட். எல்லாமே இதுக்கப்புறம் இது நம்ம மகாலட்சுமி விழுப்புரம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சங்க காலத்தில எல்லாம் கவிஞர்கள் தமிழ் மொழியோடு விளையாடினாங்க. அதனால பிறந்ததுதான் நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு நாம நம்ம தமிழ் மொழியோட விளையாட போறோம். ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஒரு ரசனைக்காக, சிந்தனைக்காக, முக்கியமா நம்ம தமிழ் மொழியோட ஆழமான அழக புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மேடையில ஜெயிக்கிறத விட முக்கியம் என்ன தெரியுமாங்க? அட, தமிழ் இவ்வளோ அழகா அப்படின்னு ஒரு தருணம் நம்ம மனசுக்குள்ள தோணணும். அப்படி தோணுச்சுன்னா அந்த நாள் தமிழ் ஜெயிச்ச நாள். வாங்க சேர்ந்து சிந்திப்போம், சிறப்பா செயல்படுவோம், தமிழ் மொழியோடு விளையாடுவோம். இந்நிகழ்ச்சிக்கு அவ்வை குழுவை வரவேற்கிறோம். அவ்வைக்குழு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் மூபா ஸ்ரீநிதி. நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் கி ஹேமச்சந்திரன். 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் கு சோபான். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து நம் ஜெயேந்திர பள்ளியின் கம்பன் குழுவை வரவேற்கிறோம். கைத்தட்டலுடன் வரவேற்கலாமே. கம்பன் குழு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் சா சஞ்சய். நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் சு சஞ்சனா. நான் 11ஆம் வகுப்பு பயில்கிறேன். வணக்கம், எனது பெயர் சா பேரெழில்லாதவன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து நம் ஜெயேந்திர பள்ளியின் பாரதி குழுவை வரவேற்கிறோம். பாரதி குழு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் சஹானா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் ஜெயசுந்தரன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் தா மோக்ஷிதா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீங்கள் சென்று அமரலாம். 3 குழுக்களுமே சுற்றின் விதிமுறைகளை நன்கு அறிந்திருப்பீர்கள். ஏதேனும் ஐயம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். சுற்று 1 நினைவாற்றல் சுற்று. இதில் சொற்களை நினைவில் கொள்வதற்கு 30 நொடிகளும் குறிப்பு கொடுப்பதற்கு 30 நொடிகளும் கொடுக்கப்படும். இதில் குறிப்பு கொடுப்பவருக்கு மட்டும் திரையில் 6 சொற்கள் காட்டப்படும். அதனை அவர் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நினைவில் கொண்டு குறிப்பை கொடுக்க தொடங்கி மதிப்பெண்களை பெறப்போகிறார்கள். இந்த சுற்றுக்கு நாம் அழைக்க போகும் முதல் குழு அவ்வை குழு. சுற்றுக்குள் செல்லலாமா? சொற்களை நினைவில் கொள்வதற்கான 30 நொடி கால வரையறை தொடங்குகிறது. அடுத்து 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 இதோ குறிப்பு கொடுப்பதற்கான 30 நொடி கால வரையறை தொடங்குகிறது. தலைவலி, தைலம், பரிசு, ஏக்கம், சொல்லி முடிஞ்சு.
உங்களுக்கான 30 நொடி காலவரையறை முடிந்தது. 2 சொற்கள் மட்டுமே கண்டுபிடித்துள்ளீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து நாம் அழைப்பது கம்பன் குழு. அடுத்து 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 குறிப்பு கொடுப்பதற்கான 30 நொடி காலவரையறை தொடங்குகிறது. முகில், மேகம், கட்டில், தேக்கு, முல்லை, பாரி, உங்களுக்கான 30 நொடி காலவரையறை முடிந்தது. 3 சொற்கள் கண்டுபிடித்துள்ளீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து நாம் அழைப்பது பாரதி குழு. சொற்களை நினைவில் கொள்வதற்கான 30 நொடி காலவரையறை தொடங்குகிறது. அடுத்து 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 ஈரோடு, மஞ்சள், பிரச்சனை, சிக்கல், பருகுவது, குடிநீர், உங்களுக்கான 30 நொடி காலவரையறை முடிந்தது. 3 சொற்கள் கண்டுபிடித்துள்ளீர்கள். நல்ல முயற்சிதான். நீங்கள் சென்று அமரலாம். சுற்று 2 கதம்ப சொற்கள். இந்த சுற்றில் இவர்களுக்கு 30 நொடிகள் கொடுக்கப்படும். திரையில் வரும் சொற்களில் எழுத்துக்கள் இடம் மாறி குழம்பி நிற்கும். சரியான சொல்லை குறிப்பு கொடுப்பவர் கண்டுபிடித்து பின்னர் குறிப்பை கொடுக்க வேண்டும். இந்த சுற்றுக்கு நாம் அழைக்க போகும் முதல் குழு அவ்வை குழு. உங்களுக்கான 30 நொடி காலவரையறை தொடங்குகிறது. எழுத்தாளர், புதுமைப்பித்தன், அடுத்து கலாம், குடியரசுத் தலைவர், அடுத்து ஊடகம், அச்சுப்பரவல், அடுத்து பன்மை, ஒருமைப்பாடு, அடுத்து இலங்கை, யாழ்ப்பாணம், அடுத்து தைரியம், தன்னம்பிக்கை, அடுத்து 6 சொற்களையும் கண்டுபிடித்துள்ளீர்கள். அற்புதம். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து நாம் அழைப்பது கம்பன் குழு. உங்களுக்கான 30 நொடி காலவரையறை தொடங்குகிறது. மானம், சுயமரியாதை, 10 பாட்டு, 8 தொகை, நோயாளி, மருத்துவர், சத்துணவு, காமராசர், ஆத்திச்சூடி, ஔவையார், மாளிகை, அரண்மனை. அழகாக முயன்று 6 சொற்களையும் கண்டுபிடித்துள்ளீர்கள். அட்டகாசம். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து நாம் அழைப்பது பாரதி குழு. உங்களுக்கான 30 நொடி காலவரையறை தொடங்குகிறது. உருவகம், உவமையடி, அகவலோசை, ஆசிரியப்பா, யானை, துதிக்கை, ஒற்றுமை, வேற்றுமை, அறிவிப்பு, உத்திரப்பலகை, அறிக்கை, பல்கலைக்கழகம், அறிக்கை, விளம்பரம்,
உங்களுக்கான காலவரையறை முடிந்தது. 5 மதிப்பெண்கள். நீங்கள் சென்று அமரலாம். இரண்டு சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் பாரதி குழு 11 மதிப்பெண்களுடன் முதல் நிலையில் உள்ளது. கம்பன் குழு 9 மதிப்பெண்களுடன் இரண்டாம் நிலையில் உள்ளது. 6 மதிப்பெண்களை பெற்ற அவ்வை குழு அடுத்த சுற்றை விட்டு வெளியேறுகிறது. அடுத்து சுற்று 2க்கு கம்பன் குழுவிலும் பாரதி குழுவிலும் இருந்தும் ஒருவர் விளையாடப் போகிறார்கள். சுற்று 3 சவாலே சமாளி. இதில் 6 எழுத்து சொற்கள் இடம்பெறும். முதல் எழுத்து தோன்றும் போதே சொல்லை கண்டுபிடித்தால் முழுமையாக 5 மதிப்பெண்களுடன் மற்றும் அடுத்து எழுத்துக்கள் தோன்ற மதிப்பெண்களும் குறைந்து கொண்டே வரும். இந்த சுற்றில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம். பாரதி குழுவிலிருந்தும் கம்பன் குழுவிலிருந்தும் ஒருவரை அழைக்கிறோம். சுற்றை தொடங்கலாமா? அடுத்து அடுத்து அங்கீகாரம். பாரதி குழு 3 மதிப்பெண்கள். அடுத்து ஆற்றங்கரை. ஆற்றங்கரை. கம்பன் குழு 4 மதிப்பெண்கள். அடுத்து 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 இசைக்கருவி. பாரதி குழு 2 மதிப்பெண்கள். அடுத்து அடுத்து மணிமகுடம். மணிமகுடம். பாரதி குழு 3 மதிப்பெண்கள். அடுத்து 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 எலும்பு. கம்பன் குழு 3 மதிப்பெண்கள். அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். மூன்று சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது கம்பன் குழுவும் பாரதி குழுவும் 16 மதிப்பெண்களை பெற்று 2 குழுக்களுமே முதலிடத்தை பெற்றனர். இதனால் நம் ஜெயேந்திர பள்ளி மாணவர்களின் தமிழ் ஆர்வத்தை நம்மால் உணர முடிகிறது. தமிழோடு விளையாடினோம், வார்த்தைகள் வென்றன, சிந்தனை கூர்ந்தது, சிரிப்பு மலர்ந்தது, அறிவு வளர்ந்தது. இது வெறும் விளையாட்டு அல்ல, தமிழின் வல்லமை. இன்று தமிழோடு விளையாடினோம், என்றும் தமிழோடு வாழ்வோம். அடுத்த பருவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.